எந்த ஒரு சிங்கள பேரினவாதமும் வந்து எங்களோட மக்களோட பூர்வீகத்தை வந்து அழிக்கக்கூடாது. சில உத்தியோகஸ்தர்கள் வந்து இதே கருத்து தான் சொன்னவங்க. அனைத்து கிராமங்களுடைய மக்கள் சம்மதத்தோட வந்து இந்த சிங்கள அரசாங்கம் எங்களோட மக்கள் இதே பிரச்சனை வந்து ஒரு வருடங்களுக்கு முன்பு இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய இலங்கையில் வந்து பல பிரச்சனைகள் வந்து போய்கொண்டிருக்குது. அந்த வகையில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் வந்து அந்த பௌத்த விகாரை வந்து வைக்கிறது, பௌத்த சிலை வந்து வைக்கிற பிரச்சனைகள் வந்து போனதை தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் தற்பொழுது போரதைப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது. போரதைப்பற்று பிரதேசைக்கு உட்பட்ட 34 இடங்களை வந்து அடையாளப்படுத்தி தொல்பொருள் பதாதைகளை வந்து வச்சு கொண்டு வராங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த வெள்ளாவளி போரதைப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட ஏனைய கிராமங்களில் இருந்து அனைத்து கிராமங்களில் இருந்தும் பல அமைப்புகள், பல இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவருமே வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது சில விடயங்கள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அதை தான் நம்ம இப்போ நேரடியாக பார்க்க போகின்றோம். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இனவாத பிரச்சனைகள், இப்படி தொல்பொருள் என்று நிறைய குழப்பங்கள் வந்து போய்கொண்டிருக்குது. உண்மையிலே இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மன வேதனையாக இருக்கின்றது. அப்போ அந்த வகையில் தற்பொழுது இன்றைய நாள் செய்தியாக வந்து மட்டக்களப்பு மாவட்டம் போரதைப்பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட இந்த கிராமங்களில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் இறுதியாக வந்து என்ன முடிவெடுத்திருக்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகின்றோம். இந்த அமைப்புகள் சொல்லணும். சரியா? நான் வந்து இந்த ஊர்ல என்ன அமைப்பு என்ன கிளப் தெரியாது. எனக்கு தெரியும். அப்ப இங்க இருக்கிற சமூக அமைப்புகளுக்கு கிளப்புகள் சொல்லணும். நீங்க தெரியாம வந்து மக்கள் ஆராய்ச்சி உங்களை கண்டது சரியானே? மக்கள் மக்கள் தடை செய்து தெளிவுபடுத்தி என்ன பிரச்சனை கால் பண்ணுங்க. வேண்டாம் 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 ஐயா இதுல என்ன பிரதேச உங்களுக்கு வழக்க விஷயம் முடிஞ்சு எங்களுக்கு இதுல இல்லை
நீங்க ஓட்டு எல்லாத்தையும் போடுறாங்க இல்ல இதுவரைக்கும் பிரதேச சபைக்கு சொந்தமானது நீங்களும் ஒரு தமிழனை விடுங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் நீதியை ஒன்று இருக்குதானே பிரதேச சபையில் இருக்க ரோட் வீதி எல்லாம் கிடக்கு ஆர்டி சொல்லு பிரதேச சபைக்கு உரித்தான பாறை ரோட்டுல இந்த போட் வைக்கிறேன்னு சொன்னா எங்கிட்ட அனுமதி எடுக்கணும் பிரதேச அனுமதி எடுக்கணும் கருத்தை காட்டுங்க அப்ப இந்த ஆக்டிகள் இருக்கு என்ன கருத்து அவங்க இந்த சட்டத்துக்குள்ள நீங்க 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 அடிக்க எடுக்கலான்றது கருத்தை காட்டுங்க அந்த எங்கட பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியில நீங்க இரண்டாயிரம் கொண்டு வைக்கலாம் அந்த கருத்தை காட்டுங்க பிரதேச சபையில கட்டளை சட்டம் சொல்லுது எங்களுக்கு சொந்தமான வீதிகள் எங்களுக்கு சொந்தமான எல்லா ஏரியாலும் சின்ன கல்வி வைக்கலாம் எங்கட அனுமதி எடுக்கணும் நாங்க எங்கட வீதியா இல்லையான்னு எனக்கு தெரியாது எங்கட வீதி இது உங்களுக்கு தெரிஞ்சுதானே சரி சரி அதனால நான் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நாங்க டிஎஸ் ரிக்வெஸ்ட் பண்றோம் காரணம் அப்ப அடுத்து டிஎஸ்ங்களோட வரோம் அந்த இத விஷயம் அப்ப சரி அது மறந்துட்டானே இப்ப முரண்பாடு நீங்க வழக்கு போடுங்க நான் கேக்குறேன் பாப்போம் நீங்க இப்ப டிஎஸ் கூப்பிடுறீங்க இல்ல கொண்டு ஆபீஸ் போய் வரணும் அங்க டிஎஸ் ஆபீஸ்ல இதுக்கு வந்திருக்காரு அவருக்கு தெரியுமா அங்கண்டு நாலு லிஸ்ட் கொடுத்துறீங்க 50 லிஸ்ட் கொடுங்க கொஞ்சமா டிஎஸ் பாருங்க இங்க வா அப்ப நம்ம எடுப்போம் இது பிரதேச ரோட் எங்கட பிரதேச ரோட்ல நீங்க ஏதாவது உங்க அனுமதி எடுங்க அது போடும் அனுமதி கொடுக்காத ஆறு என்ன கட்டணம் எங்க தேவன் சரி வைக்கணும் நீங்க பலவுக்குள்ள மெகலப்ரே கவண்ட பலவுக்குள்ள அவன் காணிக்க விடுவாரா காலேஜ் அவனிங்க விடாம காணிக்க விடுவாரா அப்ப நீங்க பிரதேச செயலாளர் இல்ல இப்ப நம்ம வைக்கலாம் பிரதேச சபையில பென்ஷன் எல்லாம் வைக்கலாம் என்ன வரானே என்ன வந்தவங்க தொழிலாளர் தமிழ் வந்தாங்க பின்னால் பின்னால் அவனை வரானு அதுல கண்ட குடிச்சு பிரச்சனை பண்றாங்க அவருக்கு இன்னொன்று பராமரிக்கும் இங்க வரைக்கும் அவங்க பலவுக்குள்ள அடிக்கிறாங்க உங்களோட பலவுல இந்த பின்னவேஷம் போடலாங்க ஆர்டிஐக்கும் ஆர்டிஐக்கும் மற்ற என்ன ஆர்டிஐக்கும் அதோரிட்டிக்கும் ஆர்டிடிக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு 100 ஐயா
ප්‍රදේශාපරිත තනුම් මේක අපි ප්‍රදේශ වයින්දලා අපුල් ගත්තා ඒවා ඕටු කරේ මේ කතා කරන්නේ ප්‍රදේශ තමයි ගන්න ඕනේ සුම්මා හරියන්නේ මේ අපි කාටයි තියලා ආ නා එලා උනේ ඉඩම් කාටයි පුතින්පා මේක අයිතිය තියෙන දිසාපතියා පාන්සලේ කන්නඩ තමයි තියෙන්නේ මේ කතා කරන්නේ නෑ ලෑන්ඩ් පවර් තියෙන්නේ ලෑන්ඩ් පවර් ප්‍රදේශ ලේක සභාවේ මේ පාර අයිති ඔක්කොම ප්‍රදේශ සභාව විතරයි ඔව් දැන් මේ අපි පොලිසිය මේ ඔබතුමා රාජකාරියට අවශ්‍ය වෙන ඉදිරි දෙන්න. දැන් පොඩි මෙතන පොඩි ගැටුමක් ඇති වෙනවා. ඒ ගැටුම निराකරණය කරගන්න අපේ ඕවල්ටි මහත්මයා මෙතන එනකන් අපිට පොඩි අවස්ථාවක්. ඒරියා එකේ චාමන් දැනුවත් කරලා මේ කටට DS අපි දනුම් දුන්නා DS දනුම් දීලා DS අර කොළ තමයි මේකොළු දෙන්නත් ඕනේ මේ DS වල තියෙන මොකද තියෙන්නේ உங்களோட கேட்டு தான் உங்களோட கேட்டு தான் நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்களா டிஏ சைன் பண்ணி கொடுத்துருக்காரு அடிக்க சொல்லி எங்களுக்கு சொந்தமான ரோட்டு டிஎஸ் அப்படி சைன் பண்ணுவாரு මම ඉන්නේ අපි මේ අයිති ප්‍රදේශ අපි අපිට මුකුත් අපුල් ගත්තේ නෑ යා දැනුම් දීලා என்ன ஹசன் கதை வேற ஏரியா ஜிஎஸ் வேற மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் இது வைக்கிறது உங்களுக்கு சம்மதமா இல்லையா இப்போ மக்கள் சொல்லுது சம்மதம் இல்லை எங்களுக்கு தேவையில்லை அன்னைக்கு சொல்லுங்க அவில மாத்தேன் එහෙම නෙවෙයි මං අහන්නේ DS මාතේ දැනුවත් කළා DS මාතේ නියෝජනය වෙන තමයි මේ DS මාතේ වල තියෙන්නේ DS මාතේ දැනුවත් කළා කියලා மாவட்ட சொல்றாரு DS பத்தி தெரியப்படுத்துறாங்க அப்படியே கேளுங்க DS சொல்லி சொன்னேன் ஆனா மக்கள்கிட்ட கிராம சம்பந்தமாக விருப்பமா இல்லையா ග්‍රාමනරා ග්‍රාම නිලධාරි මහත්තයා වසම දැනුවත් කළා තියෙන්නේ விருப்பமா இல்லைன்னு உங்களை கேட்டாங்க இப்ப மக்கள் வடத்தை இது வைக்கிறாங்க பரிவர்த்தனை நீங்க பிரதேச சபாவுக்கும் பொதுமக்களுக்கும் அறியப்படுத்தினா நாங்க இங்க வாரம் அறியப்படுத்தினா அவங்க அமைப்பாகிட்ட சொன்னேன் கணவர் அவங்க அதுலயே பாருங்க வேறதி ஏரியா இதுல ரெண்டு விரி தான் அதான் போர்டர் ග්‍රාම වසමවල. හරි මේ අපි තියෙන්නේ වටහිර තමයි දැන් ආවිලා තියෙන්නේ. බටහිර මේක තමයි බෝඩර් ඒක මේ පාර ගියොත් මෙයාගේ කොටස තමයි ඉති වෙන්නේ. මෙයා තමයි GS මෙයාට කොටස තමයි ඉති වෙන්නේ. ඉතින් මෙයාට දැනුම් දීලා තියෙනවලු දැන් මේක ප්‍රොජෙක්ට් තියෙනවා අර කටියට ගිහිලා කණු දී දාන්න කියලා මෙයාට GS දැනුම් දීලා තියෙනවා. මෙයා ඉන්න මිනිස්සුන්ට දීලා තියෙනවා. இதே போட் வைக்கிறேன்னு சொன்னதா ஆறு சொன்னதா போட் இன்னைக்கு வைக்கிறேன் போட் வைக்கிறேன்னு சொன்னதா මුකුත් කීවේ නෑ DS මාත්‍ය දැනුවත් කළා නැත්නම් මහජනතාව දන්නේ නැහනේ. මහජනතාව එකපාරට විල අද තමයි මීටින් ඒ හින්දා එහෙම ප්‍රශ්නයක් ඇති නොවන කටයුතු කරන්න ඕනේ. இதெல்லாம் பிரச்சனையை கொண்டு வர டிஎஸ் நீங்க ஏதாவது உண்டாக்கி இதை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்கள ஒரு கூட்டத்தை போட்டு මේක දාන වෙයි කියලා GS මේ කවුද කතා කරලා මේ කියන වෙයි කියලා. එයා හරි ඉන්නේ. නෑ නෑ මාත් මේක අපේ කොපි එකක්. මේක අපේ මම්මා දියේ නෑ. ඒ හින්දා ඔයාලා මෙහෙම ඉගෙන ගන්න.
මහජන කැළඹීමක් ඇති වෙන දෙන්න බෑ පොලිසිය නීතිය සාමයාරක. මේකට නිත්‍යානුකූලව ඊළඟ දැනුවත් කළා වලගේ එම කටයුත්ත කරන්න මහජන කැළඹීම කියන දේ කොහොමද සාමකාමී හසුරුවන්නේ. ඉන්න මිනිසුන්ට කියලා තියෙනවා. இதுல போட் வைக்கிறேன்னு சொன்னதா ஆறு சொன்னதா போட் போட் வைக்கிறேன்னு சொன்னதா මුකුත් කිව්වේ නැහැ. ඊස් මාත්‍ය දැනුවත් කළා නැත්නම් මහජනතාව දන්නේ නැහනේ. මහජනතාව එකපාරට විල අද තමයි මීටින්. ඒ හින්දා එහෙම ප්‍රශ්නයක් ඇති නොවන කටයුතු කරන්න ඕනේ. இதெல்லாம் பிரச்சனையை கொண்டு வரணும். அப்படி இல்லை அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்களே அவங்கள ஒரு கூட்டத்தை போட்டு දැන් කතා කරමු මම දිනයක් දෙන්න කතා කරනකොට ඔබතුමාට පිළිගන්නේ මොනවද ඒ අද වගේ මේ කැමති නැත්නම් ඒ කැමති නෑනේ කොහමද කැමති නෑනේ කැමති නෑනේ එදාට මීටින් දාලා නැහැ. එදාට ඔයාලා මේ මහජනතාව ඔක්කොම එදාට කතා කරලා ඒක තමයි හරි. ආරෙන්ද්‍ර කතා කරන්න බෑනේ. ඔෆිස් එක තමයි කතා කරන්න ඕනේ. එදාට ඉන්නවනේ டிஎஸ் ஆபீஸுக்கு போய் டிஎஸ் கிட்ட சொல்லுவோம் எங்களுக்கு இதுல விருப்பம் இல்ல டிஎஸ் சொன்னவர் விருப்பம் இல்லாமன்னு சொன்னா இதுல வைக்க வேணாம்னு சொன்னவர் எங்கள்கிட்ட இல்ல நம்ம டிஎஸ் ஆபீஸுக்கு போய் தேச சபைக்கு உட்பட்ட பேத்திச்சேனை கண்ணபுரம் மற்றும் விவேகானந்தபுரத்துக்கு தொல்லியல் திணைக்களம் என்ற பெயரிலே 3 அலுவலர்களும் தொல்லிகள் இடம் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்தி பல பதாதைகளும் அடங்கி இன்றைய தினம் எங்களுடைய கிராமங்களுக்கு தொல்லியல் இருக்கின்றது என்று சொல்லி அடையாளப்படுத்துவதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய கோடதிப்பட்டி பிரதேச சபைக்கு உட்பட்ட வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் பாலேரிவட்டை வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினரும் உபதவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் மற்றும் எங்களுடைய அயல் பிரதேச சபை மண்முனை தென்னெழில் பெற்ற பிரதேச சபையினுடைய சேர்மனும் எங்களுடன் இணைந்து இன்றைய தினம் எங்களுடைய சமூக மட்ட அமைப்புகள் சேர்ந்து இந்த தொல்லிய இடத்துக்கான பதாதை அமைப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரியும் தொல்லியல் திணைக்களத்தினால் புதிதாக தற்பொழுது 34 இடங்கள் போரதீப்பற்ற பிரதேச சபைக்கு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அவங்க கூறியது ஒரு மாசத்துக்கு முதல் கூறியது 24 இடம் இருக்கிறது என்று சொல்லி தற்பொழுது கூறுகின்றார்கள். இன்று 34 இடங்கள் தொல்லியல் இடமாக இருக்கின்றது. நாங்கள் அதுக்குரிய பதாதைகளை இன்று நாங்கள் நட வந்துள்ளோம் என்று கூறுகிறார். அந்த வகையிலே எங்களுடைய மக்களுடன் சேர்ந்து நாங்கள் இதுக்கு பாரி எதிர்ப்பொன்றை வெளியிட்டிருந்தோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அண்மைய நாட்களிலே திருகோணமலையிலே ஒரு புத்த சிலையை கூட வைத்து இந்த நாட்டிலே வடகிழக்கிலே தமிழர்களுக்குரிய பாரி அச்சுறுத்தலாக இந்த தொல்பொருள் திணைக்களம்
பொரஸ்டும் காணப்படுகின்றது நான் சொல்ல வேண்டும். என்று சொன்னால் இந்த பொரஸ்டும் இன்றைய காணி பயன்பாட்டு கூட்டத்துக்கு இன்றைக்கு வர வேண்டிய பொரஸ்ட் இன்று வரவில்லை. ஆகவே வடகிழக்கிலே இந்த பௌத்த மயமாக்கலை துரிதப்படுத்துவதற்கு இந்த NPP என்ற பேரிலே வந்த அரசாங்கம் முன்னைய JVP-யினுடைய கொள்கையை பின்பற்றி பலாத்காரமாக தமிழர் பகுதியிலே இந்த தொல்லியல் இடங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாட்டை தோற்றுவித்து எங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த NPP அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுற விடயம், எங்களுடைய தமிழ் மக்கள் வடகிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்களை நீங்கள் குழப்ப இயலாது. நாங்கள் எப்பவும் எங்களுடைய சமய புராண பூர்வீக நிலத்தை நாங்கள் தான் ஆள வேண்டும். நீங்கள் உங்களுடைய புத்தமயமாக்கல் தொல்பொருள் திணைக்களத்தை வைத்து எங்களுடைய நிலங்களை அபகரிக்க நீங்கள் கனவிலே கூட நினைக்கக்கூடாது என்றதை நாங்கள் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இந்த தமிழ் மக்களுக்கும் ஒரு செய்தியை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த NPP அரசாங்கத்திலே இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் கடந்த காலத்தில் ஒரு சில தமிழ் மக்கள் விட்ட தவறு, மட்டக்களப்பு மாவட்டத்திலேயும் ஒரு NPP பாராளுமன்ற உருவாக்கினோம். பிரதேச சபைக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த NPP JVP போன்ற கட்சிகளுக்கு இந்த தமிழ் மக்கள் வாக்கு போட்டு எங்களை பாராளுமன்றமோ மாகாண சபையோ இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கோ இனியாவது நாங்கள் அனுப்பாமல் விட்டு எங்களுடைய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களோட நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி தான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கும் என்ற செய்தியை நான் இந்த இடத்தை கூறி இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாங்கள் மேற்கொண்டு பயனாக பிரதேச செயலாளருடன் நாங்கள் தற்சமயம் உரையாடிவிட்டு தான் இங்கே வந்திருக்கின்றோம். பிரதேச செயலாளரிடம் நாங்கள் கூறிய விடயம், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பூர்வீக காணிகளில் பொது அமைப்புகளுடைய எதுவித சம்மதமும் இல்லாமல் எதுவிதமான கலந்துரையாடலும் இல்லாமல் இன்றைய தினம் தாங்கள் நினைத்தபடி பைபோஸாக வந்த ஆஃபீஸர் ஒரு பைபோஸா தங்களோட காய்ச்சி கொண்டிருந்தவர். அவர்கிட்ட நாங்கள் எத்தனையோ தரம் தாழ்மையாக சொன்னாங்க. ஒரு கதையும் கேட்காம தொல்லியல் திணைக்களம் சொன்னது நாங்கள் நிறுவியே தீர்வோம்னு சொன்னாங்க இன்றைக்கு. ஆனால் எங்களுடைய மக்கள பலத்தால நாங்கள் இன்றைய தினம் இந்த தொல்லியல் திணைக்களத்தினுடைய பதாதையை நாங்கள் நிறுவுவதற்கே விடவில்லை. அந்த வகையிலே DS நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டு 3 விடயங்கள் DS சொல்லியிருக்கின்றார். முதலாவது பொதுமக்களுடன் கதைக்க வேண்டும், பொது அமைப்புகளுடன் கதைக்க வேண்டும். பிரதேச சபையினுடைய வீதியிலே பதாதையோ எதுவித வேலை திட்டங்களும் செய்யக்கூட பிரதேச சபையினுடைய அனுமதி வேணும். அந்த அனுமதியும் இல்லை. எதிர்வரும் காலத்தில் நீங்கள் இந்த 34 இடத்தை நீங்கள் அடையாளப்படுத்திருக்கீங்க. 34 இடத்துக்கும் சென்று ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு பொது அமைப்புகளுடன் கலந்துரையாட வேண்டும். அதன் பின்னர் தான் நீங்கள் இந்த போட் நாட்டுறதோ இங்கே தொல்பொருள் இருக்கிறதோ என்றதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் என்ற செய்தியை இன்றைக்கு பிரதேச செயலர் சொல்றீங்க. அந்த வகையிலே நான் வெள்ளாவளி போலீஸ் OIC அடுத்தது சப் இன்ஸ்பெக்டரை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். சம்பவ இடத்துக்கு உடனடியாக வந்து எங்களுடைய மக்களுடைய நியாயமான கருத்துக்கு மதிப்பளித்து எங்களுடன் நின்று இன்றைய தினம் DS உடனான மீட்டிங்கில் கலந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்தேன். அந்த வகையில் எங்களுடைய அயல் பிரதேச சபையிலே இருந்து இந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே எங்களுடைய கண்ணபுரத்துக்கு உடனடியாக விரைந்து வந்த எங்களுடைய மண்மணி தேநீரை பற்றி பிரதேச சபையினுடைய சேர்மன் மேசுந்தரம் வினோராஜ் அண்ணன் அவர்களுக்கு நான் இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய காக்காச்சிவட்டை வெள்ளாவளி வட்டாரத்துக்குரிய கௌரவ உறுப்பினர் வரராஜ் அண்ணன் மற்றும் எங்களுடைய போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய உப தவிசாளரும் பாலேறு வட்டாரத்தினுடைய உறுப்பினர் கௌரவ உறுப்பினருமான கைசில் அண்ணன் அவர்களும் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வெள்ளாவளி அமைப்பாளர் பிரதீப் அண்ணன் மற்றும் நகுலேஷ் அண்ணன் மற்றும் எங்களுடைய பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நான் இந்த இடத்திலே போரதிப்பட்டி பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற முறையில் இங்கே வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இந்த தொல்பொருள் இல்லை இந்த தொல்பொருள் திணைக்கள போட்டை இங்கே போடையிலாண்டு எங்களுடன் பக்கபலமான எங்களுடைய மக்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் இனிவரும் காலங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு பின்னால் என்றுமே நிற்கும். நீங்கள் தமிழரசு கட்சியுடன் நீங்கள் இணைந்திருங்கள். உங்களுக்குரிய எதுவிதமான என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களோட நிற்போம் என்றதை நான் இந்த இடத்தை கூறிக்கொள்கிறேன். அதோட சார் என்னன்னு சொன்னா இதே பிரச்சனை வந்து ஒரு வருடங்களுக்கு முன்பாடி நடந்தது. 2020 நடந்தது. அப்ப அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட் நான் இதை விடத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரச்சனை இன்றைக்கு வந்த பிரச்சனை இல்ல. 2020 கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்
சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேத்திச்சேனையிலே எல்லைக்கல் இடுவதற்கு வந்தவர்களை விரட்டி அடித்த வரலாறும் இங்கே இருக்கின்றது. அந்த வகையிலே அன்றே எங்களுடைய சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா அவர்கள் வேத்திச்சேனையிலே இந்த தொல்பொருள் திணைக்களத்தை விரட்டி அடித்தது போன்று நாம் இன்று அன்று அவர் விரட்டி அடித்ததுக்கு பின்னர் அவர் இல்லாத நேரத்தில் பாராளுமன்ற அமர்வு வரவு செலவு திட்ட விவாதம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள இங்கே வந்து தங்களுடைய பதாதைகளை நடலாம் என்று வந்தவங்க. ஆனால் நாங்கள் மீண்டும் சாணக்கியன் ஐயா பாசறையில் வளர்ந்த நாங்கள் அவர் பாணியிலேயே மீண்டும் ஆர்ப்பாட்டம் செய்து அவங்களை விரட்டி அடித்திருக்கிறோம். நன்றி நன்றி சார். அதோட என்ன சொன்னா 2020 நடக்கும் போதும் வந்து இந்த சில உத்தியோகஸ்தர்கள் வந்து இதே கருத்து தான் சொன்னவங்க. அனைத்து கிராமங்களுடைய மக்கள் சம்மதத்தோட வந்து இந்த தொல்பொருள் திணைக்களம் வந்து ஒரு எல்லை அந்த கல்களை விடுறதோ இல்லை பதாதை வைக்கிறதா இருந்தால் வைக்கணும். மீண்டும் அவங்க இப்படி கிராம ஒரு இருக்கக்கூடிய அமைப்புகள் சம்மதம் இல்லாமல் மக்கள் சம்மதம் இல்லாமல் மீண்டும் வந்திருக்காங்க திடீரென்று. இப்போ இது வந்து மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாங்கள் முதலாவதாக டிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம், மீண்டும் வார முதல் இந்த 34 அடையாளம் காணப்பட்ட இடத்திலையும் இருக்கிற மக்கள் கிராமங்களில் இருக்கிற சமூக மட்ட அமைப்போடு முதலாவது கதைக்கணும். அவங்களோட சம்மதத்தை அவங்க எடுத்த பிறகுதான் போரதி பற்றி பிரதேச சபைக்குட்பட்ட கிராமங்களுக்கு அவங்க இல்லக்கல்லிடையோ பதாதை அமைக்க வரலாம் என்று மிக வலியுறுத்தி நாங்கள் டிஎஸ்கிட்ட சொல்லியிருக்கிறோம். நன்றி நன்றி. இனிவரும் காலங்களில் இந்த இப்படி ஒரு சம்பவம் நடக்காது இருக்க எங்களோட பிரதேச சபாவும் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினரும் இதுக்கு முன்னுதாரணமாக நின்று இதுக்கு ஒரு வழி எங்களை தேடி வண்டு தரணுமென்று கேட்டு இந்த வாய்ப்பினை தந்ததுக்கு நன்றி கொடுக்கிறோம். நாங்களும் துணிச்சலாக செயல்பட்டு சின்னவத்தை இந்த வைக்கல்ன்றது தெரியும். அதுக்கு அடுத்த கிராமமானது சிங்கள ஏரியா. அவங்க என்னன்னா இந்த ஏரியாவில் பிடிச்ச எங்களை இடத்துகளை கையப்படுத்துறதுக்காக நிறைய வேலை திட்டங்கள் செஞ்சு வராங்க. அது மட்டும் இல்லை, எங்களோட எல்லை வந்து உதாரணத்துக்கு நவகிரி குளத்தில் அந்நேரம் ராசமாணிக்கம் ஐயா அவர்களால் அந்த குளமெல்லாம் புனரமைக்கப்பட்டு எமது மக்களை குடியமர்த்தி அந்த பண்டைய காலங்களில் கூட அவர் அந்த எங்களை மக்களை காத்து வந்த இடம். அதே இடத்துல வந்து இப்போ தற்போதைக்கு இந்த சிங்கள அரசாங்கம் எங்களோட மக்களை எல்லாம் விரசி அடித்து ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதையும் எங்களை விரசிறதுக்காக அவங்க வந்து இப்போ தற்போதைக்கு அந்த தொல்பொருள் என்று சொல்லி அந்த வைக்கலை கண்ணகுரங் என்ற இடத்துல எல்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளுற நிலைமைகளை ஏற்பட்டிருக்கு. அந்த மக்கள் இதை வந்து அபகரித்து கொண்டு இருக்கிறாங்க. காணி அபகரிப்பு வந்துக்குது. மற்றது மேச்சத்தரை அபகரிப்பு. அதை வந்து சரியாக நாங்கள் எங்களோட தமிழ் மக்கள் வந்து கண்டிக்கிறோம். எங்களுடைய பாரம்பரிய சொத்தில் இதுவரை எந்த ஒரு சிங்கள பேரினவாதமும் வந்து எங்களோட மக்களோட பூர்வீகத்தை வந்து அழிக்கக்கூடாதுன்றதை நான் இதில் வந்து